ஓகே, எப்படி நம்ம நோ சொல்லணும்? நோ சொல்றது வந்து ஒரு ஸ்கில், அது வந்து ஒரு ஆர்ட், ரைட்? நீங்க என்னை பார்த்து கேட்குற கேள்வி எனக்கு கேட்குது, ப்ரோ நான் டைரக்டா நோ சொன்னா என் ஃப்ரெண்டு ஹர்ட் ஆயிடுவாங்க, இல்லைன்னா எனக்கு தெரிஞ்சவங்க வந்து என்கிட்ட பேசாம போயிடுவாங்க, நான் எப்படி டைரக்டா நோ சொல்றது அப்படின்னு நீங்க சொல்றது எனக்கு நல்லாவே கேட்குது. சி, சிம்பிள், 3 ரூல் தான். ஃபர்ஸ்ட் ரூல் என்ன அப்படின்னா பஃபர் மெத்தட். ஒருத்தவங்க வந்து உங்ககிட்ட ஒரு விஷயம் கேட்குறாங்க அப்படின்னா உடனே ஆன்சர் பண்ணணும்ன்றது அவசியமே கிடையாது. டேக் யுவர் டைம். அவங்க கிட்ட சொல்லுங்க, நான் கொஞ்சம் டைம் எடுத்துக்கிறேன், நான் என் ஸ்கெடியூலை செக் பண்ணிட்டு நான் உனக்கு சொல்றேன் அப்படின்றத நீங்க சொல்லலாம். அப்படி சொன்னீங்க அப்படின்னா ஸோ அவங்களுக்கும் என்ன தோணும், ஓகே அவங்க வந்து என்னன்றதை செக் பண்ணிட்டு நமக்கு சொல்லுவாங்க அப்படின்ற மென்டாலிட்டி வரும். ரெண்டாவது என்னன்னா ஆல்டர்னேட்டிவ் மெத்தட். ஆல்டர்னேட்டிவ் மெத்தட்ல நம்ம என்ன பார்க்குறோம் அப்படின்னா, இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இன்னைக்கு நம்ம வந்து ஒரு ஸ்வீட் கடைக்கு போகலாம் அப்படின்னு ஒரு ஃப்ரெண்டு உங்ககிட்ட கேட்குறாங்க அப்படின்னா, நீங்க வந்து அப்போ ஃப்ரீயா இல்லை, அந்த ஈவினிங்ல வந்து உங்களுக்கு வந்து ஒரு வேலை இருக்கு. ஸோ நீங்க என்ன சொல்லலாம் ஆல்டர்னேட்டிவா, நம்ம வந்து நாளைக்கு போகலாமா, எனக்கு இந்த வேலை இருக்கு. ஸோ நீங்க டெனியும் பண்றீங்க, அவைலபிலிட்டி டேவும் சொல்றீங்க. ஸோ உங்களால் அது பண்ண முடியும், ஆனால் இப்போ பண்ண முடியாதுன்றத அவங்களுக்கு அண்டர்ஸ்டாண்ட் பண்ண வைக்கிறீங்க. அது வந்து ஆல்டர்னேட்டிவ் மெத்தட். ஓகே, தேர்ட் மெத்தட் வந்து ஸ்ட்ரெயிட் அண்ட் ஸ்வீட். என்ன சொல்லணும் அப்படின்னா, ஆமா எனக்கு வர ஆசையா தான் இருக்கு, ஆனா எனக்கு வேலை அதிகமா இருக்கு, என் மேனேஜர் நிறைய வேலை கொடுத்துட்டாங்க, இல்லைன்னா எனக்கு வீட்டில் சில ரெஸ்பான்சிபிலிட்டி இருக்கு, இதை நான் முடிச்சுட்டு தான் வெளியே வர முடியும், இப்போ நான் கொஞ்சம் பிஸியா இருக்கேன், புரிஞ்சுக்கோ ஏன் ப்ளீஸ், சாரி அப்படின்றத நீங்க டைரக்டாவும் பொலைட் அண்ட் ஸ்வீட்டாவும் நீங்க சொல்லலாம். ஓகே.